அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு 11 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சனி பகவான். லாபாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் 7 சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் விரய சனியாக அமர்ந்திருக்கிறார். 12ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். தற்போது அவர் வக்ரகதியில் திரும்புகிறார். வக்ரகதியில் இன்று முதல் நவம்பர் 4ஆம் தேதி வரை சஞ்சரிக்க போகிறாருங்க. வக்ர சனியின் காரணமாக மீன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் நிச்சயம் உண்டு. ஏனென்றால் வக்ரசனியின் ருத்ர தாண்டவத்தால் மீனராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகமும் தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாகவும் எவையெல்லாம் அமைந்திருக்கின்றன. அலட்சியம் வேண்டாம். அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் எப்பேற்பட்ட மாறுதல் உண்டு என்று பார்க்கும்போது நிச்சயமாக சனி பகவான் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வது மீன ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்தை பல மடங்கு உயர்த்தி கொடுக்கக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கும் போதோ அல்லது 3, 6 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார். அதில் ஒரு இடமான லாபஸ்தானத்தை நோக்கி விரயத்தில் வக்ரம் பெற்றிருப்பது என்பது பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது. திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் வலுவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. திட்டமிட்டதை விட சிறப்பான முறையில் விரய செலவுகளை கட்டுப்படுத்தி நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் அதிகரிக்கலாங்க. உத்தியோக ரீதியாக ஏற்படக்கூடிய மாறுதல்களும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக பெற்று தருகிறது. இது நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எதிர்பார்த்த மாறுதல் இந்த தருணத்தில் தாமாக நடக்கும் நல்லவையாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய தொழில் மற்றும் வியாபார ரீதியான பணிகளில் விரயத்தில் வக்ரம் பெறுவதால் விரய செலவுகள் கட்டுக்குள் வந்து லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் கோடீஸ்வர யோகம் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இந்த தருணத்தில் மற்ற ராசிக்காரர்களை விட மிகவும் அபரிவிதமாக மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் 7 சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் வக்ர பெற்று வலுவிழப்பது மிக பெரிய அளவில் முன்னேற்றங்களை பல மடங்கு உயர்த்தி தரக்கூடிய யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது சனி பகவான் மிக வலுவாக 2, 6, 9 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. தனஸ்தானம், ரூணரோக சத்ருஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான குடும்ப ரீதியான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கை கொடுக்கும். வெற்றி பெறக்கூடிய வகையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு. ரூணரோக சத்ருஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ஒற்றுமை உட்பட பல விஷயங்களில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்மஸ்தான 10ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்ப்பதால் நிச்சயமாக மிக வலுவாக பல சுப காரியங்கள் கைகூடக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. வக்ரசனியின் ருத்ர தாண்டவம் மிகவும் சிறப்பான நல்ல பலன்களை நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே பல்வேறு வகையான தடைகள், தாமதங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. சனி பகவானை பொறுத்தவரைக்கும் கொடுப்பதாக இருந்தாலும் கெடுப்பதாக இருந்தாலும் தன்னிகரற்ற செயல்பாட்டையும் வெளிப்பாட்டையும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் அபரிவிதமான வளர்ச்சியை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே குடும்ப ரீதியான பணிகளில் 7 சனி காலகட்டத்தில் சனியின் வக்ர பயிற்சியின் மாறுதல் காரணமாக பல்வேறு வகையான சுப விரயங்கள் இல்லத்தில் நடைபெறும். அது மட்டுமல்லாது வீண் அலைச்சல்கள், குடும்ப பிரச்சனைகள், மன கவலைகள், அலுவலக பொறுப்புகள் போன்றவை அனைத்திலும் தாமாகவே நடக்கும் நல்லவையாக மன நிம்மதி பெறக்கூடிய வகையில் பல அற்புதமான மாறுதல்களை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் மிக வலுவாக கிடைக்கிறது. வீண் விரய மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும். இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ரீதியான சிறப்பான முன்னேற்றங்கள் மிக வலுவாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடியே மன நிறைவு பெறக்கூடிய வகையில் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் மற்றும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை சிறப்பாக செய்து மகிழ்வதற்கான யோகம் உண்டு. இந்த தருணத்தில் நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகள் விலகி மிக சிறப்பான முன்னேற்றத்தை வலுவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. உத்தியோக ரீதியாக சனி பகவான் விரயத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் பணி சார்ந்த சுமை என்பது குறைகிறது. பணியில் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பங்குதாரர்கள், சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகள், நிர்வாகத்தினர் என அனைவருடைய ஒத்துழைப்பும் உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் சிறப்பாக
சிறப்பான முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைகிறது. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் பெரிய அளவிற்கு முயற்சியின்றி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் பெறலாம். உத்தியோக ரீதியாக எதிர்பாராத இலாக்கா மாறுதல் உள்ளிட்ட பல மாற்றங்களை சந்தித்தாலும் கூட அவை மீனராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்றத்தை 7.5 சனியில் பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. பெரும்பான்மையான கிரகநிலைகள் நல்ல வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் இந்த தருணத்தில் உத்தியோகத்தில் புத்துணர்ச்சி பெறக்கூடிய வகையில் சிறப்பான நன்மைகள் நிச்சயம் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் நிலையத்தில் சனி வக்ரம் பெற்றிருப்பதால் நியாயமற்ற போட்டிகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் தாமாகவே விலகுவதற்கான யோகம் தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சியும் லாபத்தையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் குறையும், அலைச்சல்கள் வெகுவளவில் குறைகிறது. எனவே புதிய ஒப்பந்தங்களை மிக விரைவில் எளிதாக மேற்கொள்ள முடியும். அரசாங்க காரியங்கள் திருப்திகரமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக அமையும். புதிய முதலீடுகள் மிகப்பெரிய அளவில் லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமைவதற்கான சூழலை தொழில்துறை வியாபாரத்துறையில் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது. கலைத்துறையில் எதிர்பாராத வகையில் பல புதிய அதிரடியான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறது. நடிகர் நடிகைகளுக்கு புகழ்பெற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக அமைந்திருக்கிறது. உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் வக்ரசனியின் ஆதிக்கம் ருத்ரதாண்டவம் மிக சிறப்பாக அமைய போகிறது. அரசியல் துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிரடியான மாற்றங்களை மிக வலுவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்துமே விலகி மனதிற்கு புத்துணர்ச்சி பெறக்கூடிய வகையில் அரசியல் சார்ந்த பணிகளில் சாதகமற்ற சூழ்நிலைகளும் தற்போது சாதகமாக மாறக்கூடிய யோகம் உண்டு. அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் சில அதிரடியான சிறப்பான மாற்றங்களை இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல வளர்ச்சியும் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் வலுவாக உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சாதகமாக வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. மேலும் இந்த வேளையில் சனி வக்ரம் பெற்றிருப்பதால் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். கால்நடை அபிவிருத்தி காணக்கூடிய யோகம் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த சிறப்பான முன்னேற்றம் விவசாயத்துறையில் நிச்சயமாக கிடைக்கும். பெண்மணிகளுக்கு குரு மிக சாதகமற்ற ஒரு அமைப்பில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையில் சனி வக்ரம் பெற்றிருப்பது பெண்மணிகளுக்கு சந்தித்து வரக்கூடிய உடல்நலம் சார்ந்த தொல்லைகள் மற்றும் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு இல்லத்தில் உற்சாகத்தையும் மனமகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல நிகழ்வுகள் தாமாக அமைவதற்கான யோகம் உண்டு. தொழில் வியாபாரத்திலும் மன நிம்மதி பெறக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்கள் மிக சிறப்பாக அமையும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் மீனராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல தடைகள் விலகி சுபிட்சமும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு.